Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி பீனட் சாலட். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளி 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்னா இந்த விதை நீக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன், அது ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். சாட் மசாலா ஆம்ச்சூர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பீனட்ஸ் வந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 1 hour வந்து சோக் பண்ணிட்டு 3 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு ஸ்பூன் எல்லாம் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட் அண்ட் ஸ்பைஸ் செக் பண்ணிட்டு ஒன்ஸ் தேவைப்பட்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீனட் சாலட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒரு கப் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர் ஈஸி பீனட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி பீனட்ஸை நல்லா 1 hour சோக் பண்ணிக்கோங்க வாட்டரில். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பீனட்ஸ் ரெடியாக இருந்தால் ஜஸ்ட் 2 to 3 minutes ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.